பீரியட்ஸ் பெயின் தானே, எதுக்கு இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க வீட்லயோ கேக்குறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. நார்மலா வர்ற வயிற்று வலியும் பீரியட் சமயத்துல வர்ற வயிற்று வலியும் ஒண்ணு இல்ல. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுனால வலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதுவும் ஹார்மோன்ஸ் சேஞ்சால சிவியர் மூட் ஸ்விங்ஸ், கோவம், ஸ்ட்ரெஸ்னு எல்லாமே வரும். இந்த சமயத்துல போய் பீரியட்ஸ் பெயின் தானே, எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற? மாசம் மாசம் வர்றது தானே, இத கூட உன்னால தாங்க முடியாதா? தண்ணிய குடி, வலி சரியா போயிடும். நீங்க லாஜிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள ஸ்ட்ரெஸ் தான் பண்றீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துல கொஞ்சம் பாசமா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னதான் அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்துல சொல்லி அவங்க மனசையும் சேர்த்து காயப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி கொடுங்க. இஞ்சி டீ போட்டு கொடுங்க, மஞ்சள் கலந்த பால் கொடுங்க. அவங்க பக்கத்திலேயே இந்த மாதிரி நேரத்துல ஆறுதலா இருங்க. அப்படியும் அவங்களால வலி தாங்க முடியலையா, உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி பாத்துக்கிற கணவனை தான் பெரும்பாலான பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த கணவர்ல நீங்க ஒருத்தர்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.